தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று எந்தெந்த அமைப்புகள் நடத்திய வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்த எக்ஸிட் போல், டிஎம்கேவுக்கு எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்ன எக்ஸிட் போல் முடிவுகளை நாம இப்ப பார்க்கலாம். மின்னம்பலம் எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 155 இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னது. மின்னம்பலத்தோட மற்ற நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு 72, தாவேகாவுக்கு 5, நாட்டகாவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அடுத்ததா மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும்னு எக்ஸிட் போலான பீப்பிள்ஸ் பல்ஸ், என்டிடிவியினுடைய பீப்பிள்ஸ் பல்ஸ் எக்ஸிட் போல்ஸ் பார்க்கிறோம். இவங்க பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 125 இலிருந்து 145 இடங்களை பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 65 இலிருந்து 80 இடங்கள், தாவேக 18 இலிருந்து 24 இடங்கள், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 2 6 இடங்கள் வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த எக்ஸிட் போலை பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 122 இடங்களில் இருந்து 132 இடங்கள் வரை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இந்த எக்ஸிட் போல் சொல்லுது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 87 இலிருந்து 100 இடங்கள் வரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும், தாவேக 10 இலிருந்து 12 இடங்களும், நாம் தமிழர் 1 இலிருந்து 6 இடங்கள் வரை பெற வாய்ப்பு இருக்குன்னு மேட்ரிக்ஸ் சொல்லுது. அடுத்த எக்ஸிட் போலை பார்க்கலாம். சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் கூட திமுக கூட்டணி 145 இலிருந்து 160 இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 50 இலிருந்து 65 இடங்களும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 13 இலிருந்து 18 இடங்களும், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 5 இலிருந்து 8 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்த எக்ஸிட் போலை பார்க்கலாம். பிமார்க் எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 125 இலிருந்து 145 தொகுதிகள் பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த போலான அக்னி எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கிறோம். இவங்க திமுக கூட்டணிக்கு 169 இடங்கள் கொடுக்கிறாங்க. திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 64 இடங்கள், தமிழக வெற்றி கழகத்திற்கு 1 இடம் கிடைக்கும் அப்படின்னு அக்னியினுடைய எக்ஸிட் போல் சொல்கிறது. அடுத்த எக்ஸிட் போலை பார்க்கலாம். பீப்பிள்ஸ் இன்சைட் எக்ஸிட் போலை முடிவுகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 122 இலிருந்து 140 இடங்கள் வரை பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 60 இலிருந்து 70 இடங்கள் கிடைக்கும், தாவேகாவுக்கு 30 இலிருந்து 40 இடங்கள் கிடைக்கும், நாம் தமிழருக்கு 4 இடங்கள் வரை கிடைக்கும் அப்படின்னு பீப்பிள்ஸ் இன்சைட் எக்ஸிட் போல் சொல்றது. அடுத்ததாக பிரஜா போலினுடைய எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கிறோம். இவங்களும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 148 இலிருந்து 168 இடங்கள் வரை பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பிரஜா போல் சொல்கிறது. சோ டுடேஸ் சாணக்யாவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 114 இலிருந்து 136 இடங்கள் வரைக்கும் கொடுக்கறாங்க. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 34 இலிருந்து 56 இடங்களும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. 52 இலிருந்து 74 இடங்கள், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படிங்கிறது திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் கட்சிகள் மற்றும் சின்னங்கள் வாரியாக தொகுதி மோதல்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை வரைகலை வடிவில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளோட நேரடி மோதல்கள்ல இருக்காங்க அப்படின்ற விவரங்களை நம்ம முழுமையா பார்க்கலாம். திமுகவும் அதிமுகவும் 121 தொகுதிகளில் நேரடி மோதல்ல இருக்காங்க. திமுகவும் பாஜகவும் 18, அதிமுகவும் காங்கிரசும் 18. இரு தேசிய கட்சிகளும் பிரதான திமுக அதிமுக கட்சிகளோட 18 தொகுதிகளில் நேரடி மோதல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததா பாஜகவும் காங்கிரசும் நேரடியா மோதிக்கிட்டது 4 தொகுதிகள். அடுத்ததா இது சின்னம் வாரியாகவும் வேறுபடும். இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியா போட்டியிட்டது 164 தொகுதிகள். உதயசூரியன் சின்னத்துல கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டது 12 தொகுதிகள். இதுல மதிமுக முக்கியமான கட்சி. அடுத்ததா பார்க்கும்போது அதிமுக நேரடியா போட்டியிட்டது 167 தொகுதிகள். இரட்டை இலை சின்னத்துல கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டது 5 தொகுதிகள். இதுல முக்கியமான வேட்பாளர் பார்த்தோம்னா சுந்தர் சி, அவர் இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிட்டாரு. அடுத்ததா பார்க்கும்போது பாஜக நேரடியா போட்டியிட்டது 27 தொகுதிகள். தாமரை சின்னத்துல கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டது 6 தொகுதிகள். முக்கியமான கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட நேரடியா மோதக்கூடியது 121. இதை ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா அதிகமா அவங்க பாஜகவோட தான் மோதுறாங்க. அடுத்ததா
அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் நேரடி மோதல்ல எந்தெந்த கட்சிகளோட இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட அதே 121, அதுக்கு அடுத்தபடியா காங்கிரஸோட 18, அதுக்கு அடுத்ததா அவங்க பார்க்கும்போது 5 இடங்கள்ல தேமுதிகவோட போட்டியிடுறாங்க. இது நாம கவனிக்க வேண்டி இருக்கு. மற்ற கட்சிகள், அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகள், திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடையும் போட்டியிடுறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரதானமா அதிமுகவோட தான் நேரடியா அதிக இடங்கள்ல மோதல்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாஜகவோட நேரடி மோதல் 4 நாளும் தாமரை சின்னத்துல தமிழ் மாநில காங்கிரஸோட ஒரு இடத்துல அவங்க மோதல்ல இருக்காங்க. அதை பார்க்க முடியுது. அடுத்த கட்சி நாம பார்க்கும் போது பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தான் அதிக இடங்கள்ல அவங்க மோதல்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா காங்கிரஸ், அதே போல சிபிஎம், சிபிஐ, மதிமுகன்னு எல்லா கட்சிகளோடையும் இவங்க மோதல்ல இருந்தாலும் தேமுதிக, விசிகவோட இவங்க நேரடி மோதல்ல எந்த தொகுதிகளிலையும் இல்ல. அடுத்து பார்க்கும்போது பாமக, திமுகவோட 8 இடங்கள்ல அதிகமா இவங்களோட தான் இவங்க நேரடி மோதல்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா தேமுதிக இவங்களோட போட்டியில இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பாமக நேரடி மோதல்ல இல்ல. அடுத்த கட்சி நாம பார்க்க போறது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட தான் அதிக இடங்கள்ல போட்டியில இருக்காங்க. பாமகவோட 4, ஐஜேகேவோட 1, இதுவும் இரட்டை இலை சின்னம் கணக்குல தான் வரும். இவங்க தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட நேரடி போட்டியில இல்ல. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அதேதான், இவங்களும் பாஜகவோட நேரடி போட்டியில இல்ல. அதிகமா அதிமுகவோட தான் இவங்க நேரடி மோதல்ல இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததா இடதுசாரிகள் இவங்க பார்த்தோம்னாக்கா இந்திய கம்யூனிஸ்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட தான் அதிக மோதல்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாஜக, அமமுகவுடனோ இல்ல பாமகவுடனோ இந்திய கம்யூனிஸ்ட் நேரடி மோதல்ல இல்ல. அடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட 2 இடங்கள், பாஜகவோட 2 இடங்கள், பாமகவோட 1 இடம். இவங்களும் அமமுகவோட எந்த இடத்துலையும் நேரடி மோதல்ல இல்ல அப்படின்றத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எந்தெந்த அமைப்புகள் நடத்திய வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணிக்குத்தான் பிரதான போட்டியா அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்ன கருத்து கணிப்பு முடிவுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஜேவிசி எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி 128 147 இடங்கள் வரை வென்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 75 95 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 15 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. நாம் தமிழருக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அடுத்த எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கலாம். ஓட் வைப் எக்ஸிட் போலும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. சோ இங்க இன்னொரு அம்சமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி இருக்கா அப்படிங்கிற நம்பரையும் பார்க்கிறோம். ஆனா ஒரு மேஜர் நம்பர் அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிக்கு கொடுக்குறாங்க. 114 124 இடங்கள் வரை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னும், திமுக கூட்டணிக்கு 103 113 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஓட் வைப் சொல்லுது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 10 இடங்களும், நாம் தமிழருக்கு இடங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பரையும் ஓட் வைப் கொடுக்குது. சோ பல கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்ன நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் சில அதிமுக ஆட்சி அமைக்கும் என்கிற முடிவையும் வெளியிட்டிருக்கிறது.